லேடர் ஆன் ஃப்ரேமில் பில்ட் பண்ணியிருக்க ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் எம்பிவி. இந்த காரில் நமக்கு 8 பேருக்கான சீட்டிங் பொசிஷன் இருக்கும். ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின் பேட் வித் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துருப்பாங்க. குளோபல் அண்ட் கேப்ல அப்போயே நமக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிச்சு வெறும் 2 ஏர் பேக்ஸோட. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பில்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார் தான் இந்த மஹிந்திரா மராசோ. ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக்கர் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அமுலேஷ். நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலில் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக்கர் அண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வேரியன்ட் கம்பேரிசனுமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேனலில் இருக்க எஸ்கேஎஸ் மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கார் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேடர் ஆன் ஃப்ரேமில் பில்ட் பண்ண ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் எம்பிவி அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் மஹிந்திரா இதை வந்து பேட்டர்ன் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 121 பிஹெச்பி அண்ட் 300 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் இந்த காரில் நமக்கு வந்துருது. ஸோ இன்ஜின் கவர்லாம் போட்டு நல்லாவே பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இருக்குது. பேனட்டுமே நல்லா ஹெவியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்லோப்பிங் டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்க்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் அதோட டிசைன் லாங்குவேஜ் இருக்கும். அண்ட் இது ஒரு டிபிக்கல் எம்பிவி ஸ்டான்ஸில் தான் இருக்குது. ஹெட்லாம் பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் ஹாலஜன் ஹெட்லாம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் செட்டப் வந்துருது. டியூல் பேரல் ஹெட்லாம் செட்டப் இந்த கார் நமக்கு வந்துடும். இண்டிகேட்டர் அண்ட் ஆல்சோ நமக்கு சிட்டி லேம்ப் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. அதுவுமே நமக்கு ஹாலஜன் தான் வருது. கீழே பார்த்தோன்னா ஃபாக் லேம்ப் இருக்குது, அதுவுமே நமக்கு ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. ஃபாக் லேம்ப் மேலே பார்த்தோன்னா நமக்கு ஒரு குரோம் ஸ்டைப்புமே கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் பார்த்தோன்னா நமக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மேலே தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது கிரில் போர்ஷன், கீழேயுமே தனியாக ஒரு கிரில் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்துருது. பம்பர் வந்து நமக்கு ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் ஷார்ப்பான டிசைன் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. வைப்பர் பார்த்தோன்னா நமக்கு இதில் நல்ல ஒரு குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டியூல் பிளேட் வைப்பர் கிடையாது, பட் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த குரோமுமே இதில் வந்து கிரில்ல ஆட் பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா லோகோ மட்டும் இன்னும் சேஞ்ச் பண்ணல. நார்மலாக அந்த பழைய மஹிந்திரா லோகோ தான் வருது. இன்ஃபேக்ட் அதை வந்து எஸ்யூவிஸ்க்கு மட்டும்தான் அந்த ட்வின் பீக்ஸ் லோகோ யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மஹிந்திரா மராசோவோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு 4.5 மீட்டர்ஸில் இருக்கும். 4585 mm எக்ஸாக்டாக சொல்லணும்னா. அண்ட் 2760 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துருவாங்க. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. 215/60 or 17 inch அலாய் வீல்ஸ் இந்த காரை நமக்கு வந்துருது. அண்ட் இந்த அலாய் வீலோட டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இண்டிகேட்டர் நமக்கு ஓஆர்எம்லேயே கொடுத்துறாங்க. ஓஆர்எம் நல்லா சங்கியா இருக்கு, பெரிய ஓஆர்எம் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு குரோம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியலுமே நமக்கு டோர் ஹேண்டில் குரோம்ல தான் வருது. அண்ட் இந்த கிளாஸ் ஏரியா பார்த்தோம்னா அந்த காரை நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் போகிறப்போ நல்ல ஒரு அந்த ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது நம்ம இன்டீரியர் போயிட்டு. ரூஃப் ரேல்ஸ் இந்த கார் நமக்கு வராது. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே கிடையாது, நார்மலான ஒரு ஆண்டனா தான். சன் ரூஃப்மே இந்த காரில் அவங்க கொடுக்கல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஷார்ப்பான ஒரு லைன், அந்த ஷோல்டர் லைன் ரன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ரியராக நமக்கு ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக தான். குரோமுமே நமக்கு அந்த விண்டோ ஏரியாவுக்கு கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் நமக்கு 4 வீல் டிஸ்க்குமே வந்துடும். இப்போ நம்ம ரியர் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாட்டான டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் நமக்கு வாஷர் ஐப்பர் டிஃபகர் எல்லாமே வந்துடும். M6+ அப்படிங்கிறது நமக்கு வேரியன்ட்கான பேஜிங் அண்ட் மராசோன்னு ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு மஹிந்திரா அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு குரோமுமே இந்த இடத்துல ரன் ஆகுது. டெயில் லாம்ப்ஸுமே பார்த்தோன்னா நமக்கு ஹாலஜன் டெயில் லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜன் தான் வருது. ஹை மோட்டர் ஸ்டாப்லாம் நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே நமக்கு இந்த கார் நமக்கு வந்துடும். 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த கார் நமக்கு வந்துருது. ரியர் பம்பருமே நமக்கு ஒரு பிளாக் கலர்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர்ல பார்த்தோன்னா நமக்கு ஃபாக் லாம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே நமக்கு ரியர்ல ஃபாக் லாம்ப்ஸ் வந்துருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ரியர் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்தாலுமே 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. சில கார்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சைடு மட்டும் தான் ரியர் ஃபாக் லாம்ப் கொடுப்பாங்க. காஸ்ட் கட்டிங் அந்த இடத்துல இருக்கும். பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் 190 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் கொடுக்குறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் 3 row MPVயாக இருந்தாலுமே நமக்கு ஒரு 190 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு LED லேம்புமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டுக்குமே பார்த்தோன்னா நம்ம 60/40 ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி கூட இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் சீட்டை கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பேர் வீல் நமக்கு அடியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேர் வீல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த கார் பார்த்தோன்னா நமக்கு டொயோட்டா இன்னோவாக்கு ஒரு காம்படிட்டராக தான் வந்துச்சு. டோர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிளாக்கிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட் இந்த போர்ஷனில் மட்டும் வந்துருது. லெதர் இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். டோர் பேட்ச்லாம் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்கும். 1 லிட்டர் பாட்டிலாம் வைக்கலாம். பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. அண்ட் நமக்கு அன்லைக் XUV 700 மாதிரி இதில் வந்து பேக் சீட்டை புஷ் பண்ண முடியாது, இல்லை ஃபோல்ட் பண்ண முடியாது, அந்த பிரச்சனைலாம் இதில் கிடையவே கிடையாது. நம்ம அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் புஷ் பண்ணிக்கலாம், டம்புளுமே பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஈஸியாக ஒன் டச் டம்பிள் ஆயிடுது. அந்த சீட்டுமே இதே மாதிரி நம்ம டம்பிள் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பேக் இன்டு பொசிஷன் கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் நம்ம லைன் பண்ணி தான் உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த சீட்டை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம தேர்ட் ரோ ஸ்பேஸ் கிடைக்கணும்னா இதை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கூட புஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சீட்டை பேக் இன்டு பொசிஷன் கொண்டு வருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்துட்டேன். லெக் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லெக் வந்து ஃப்ரண்ட் சீட்டை தட்டிட்டு தான் இருக்குது. அண்டர் தி சப்போர்ட்டுமே கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த எம்பிவி அண்ட் 7 சீட் எஸ்யூவியில் இருக்க மாதிரி தான். ஸோ கொஞ்சம் நம்ம நீசப் பொசிஷனில் தான் உட்காந்துருக்கோம். ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8" எனக்கு அடிக்குவேட்டான ஒரு ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த விண்டோ ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. எனக்கு கிளஸ்டர்ஃபோபிக்காக பெருசாக ஃபீல் ஆகலை இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கப் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த கார் நமக்கு வந்துடுது. இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று கொடுத்துட்றாங்க. அண்ட் கொஞ்சம் வைடாகவே இருக்குது. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். அண்ட் அந்த சைடுமே நமக்கு ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டுமே இந்த தேர்ட் ரோக்கு நமக்கு வந்துடுது. இந்த சைடுமே அந்த லைட் உங்களுக்கு வந்துடுது. அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நார்மலாக இன்னோவால இந்த இடத்துல இருக்கும். இது வந்து கொஞ்சம் சைட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த இடத்துல தான் டாகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் ஸ்பீட் அதெல்லாம் அந்த இடத்துல தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ரோக்கு இந்த இடத்துல ஏசி வென்ட் இருக்குது. செகண்ட் ரோக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பொசிஷனிங்கால ஒரு காரில் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ரோக்கு போகணும்னா நம்ம திரும்ப இந்த இடத்துல தான் அந்த டாகுல் இருக்குது. இதை தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபிளிப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தேர்ட் ரோவில் வந்து நமக்கு ஒரு மேனுவலான ஒரு கண்ட்ரோல் இல்லை. அதாவது இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. ஸோ டோர் ஹேண்டில் நம்ம க்ரோமில் கொடுத்துருக்காங்க இன்டீரியரில். ஸோ நம்ம செகண்ட் ரோ போவோம். கொஞ்சம் டாஸ்க்கு தான், நம்ம கண்டிப்பாக வளர்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எஃபர்ட் போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஹெவியாக இருக்குது. ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தோன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் ஏறி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. லெக் ரூம் நீரும் நல்ல தாராளமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. எனக்கு நீலாம் டச் ஆகலை. ஃபுட் ரூமுமே நல்லா தான் இருக்குது. அண்டர் தி சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ரொம்பலாம் கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி இல்லை. ஹெட்ரூம் பார்த்தோம்னா இந்த செகண்ட் ரோவில் ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் 5'8" நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. அண்ட் ஏசி வென்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்யூஸ் அண்ட் டைரக்ட் அந்த ஒரு ஆப்ஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ளோயர் கண்ட்ரோல் நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஃபேன் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு லைட்டுமே வந்துடுது. எல்இடியில் அது கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. 3 பேரும் உட்காரலாம். சென்டர் பேசஞ்சருக்கு நமக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் வருது. ஆனால் ஆம்ரெஸ்ட்டுமே இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கொடுத்துட்றாங்க. நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் நமக்கு டிரைவருக்கு லம்பார் அட்ஜஸ்ட் சப்போர்ட்டும் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஆம்ரெஸ்ட்டுமே ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட டேஷ்போர்ட் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7" டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். அதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு M6+ வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட் வந்து நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் பார்த்தோம்னா 21.64 lakhs வருது. M2 வேரியண்ட் தான் பேசிக் வேரியண்ட். அது பார்த்தோம்னா நமக்கு 18.62 lakhs வருது. ஸோ எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். ஸோ கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது. க்ரோமுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே அப்பர் போர்ஷனில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே இந்த இடத்துல வரல. அதுவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம இன்டீரியர் போவோம். 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் வந்துருது. ஓஆர்எம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். பட் ரிட்ராக்ட் பண்ணிக்க முடியாது. க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. இந்த இடத்துலையுமே நமக்கு அந்த லெதர் ஃபினிஷ் வந்துருது. டோர் பாக்கெட்ஸ் ஃப்ரண்ட்லையுமே நல்லா பெருசாக இருக்குது. டோர் ஹேண்டில் நமக்கு க்ரோமில் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஸ்ட்ரீட்மெண்ட்லாம் வந்துது. இந்த இடத்துல நமக்கு எக்கோ மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. டெட் பெடல் இந்த காரில் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஆனால் நமக்கு ஃப்ரண்ட் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஒரு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான் வருது. லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிபிக்கல் மஹிந்திராவோட கீ தான். இதுலையுமே நமக்கு அந்த பழைய மஹிந்திராவோட சிம்பிள் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளச் லாக்லாம் கிடையாது. நமக்கு நார்மலாகவே கார் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் இருக்குது. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இல்லை. ஹைட் மட்டும் தான் இதில் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு ரைட் சைடில் பார்த்தோன்னா அந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்டட் ஸ்டியரிங் தான், ஃப்ளாட் பாட்டம்லாம் கிடையாது. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு வயலட் கலர் பேக்லைட்டில் அது ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் ஒரு MID வந்துருது. நம்ம டாகல் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ட்ரிப் செலெக்ஷன் அண்ட் டிரைவ் இன்ஃபர்மேஷன் வந்துருது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் லோ ஃபியூல் அந்த ஃபியூல் ஹிஸ்ட்ரிலாம் வந்துருது. ஸோ செட்டிங்ஸ் வந்துருது. கிளாக் கொடுத்துட்றாங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டேட்டா லைட்ஸ்லாம் நீங்கள் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வயலட் கலர் பேக்லைட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபங்கியாக இருக்குது. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7" டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா கார் இன்ஃபோ வருது. இதில் நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்துடுது. ரிவர்ஸ் கேமரா கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே இதில் கொடுக்குறாங்க. வாவ், ஸோ நல்ல ஒரு விஷயம். அண்ட் இது தவிர நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா அலர்ட் இன்ஃபோ மேனுவல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க.
ஸோ அதில் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்மார்ட் வாட்ச் கூட இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்லுது. With the infotainment system, using a smartwatch, ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து ஆடியோ கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல், லொக்கேஷன் சர்வீஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நமக்கு டெடிக்கேட்டடாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்க்கான பட்டன் இருக்குது, கால்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ்க்கும் தனியாக ஒரு பட்டன் வந்துடுது. இதில் வந்து நமக்கு அந்த மியூசிக்கோட செட்டிங்ஸ்க்கான பட்டன், அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு காரோட இன்ஃபோக்கான பட்டன் தனியாக கொடுத்துட்றாங்க. அண்ட் நேவிகேஷனுக்குமே தனியாக ஒரு பட்டன் கொடுத்துறாங்க. இன்பில்ட் நேவிகேஷன் இந்த காரை நமக்கு வந்துடுது. நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம ஏசிக்கான கண்ட்ரோல்ஸும் இந்த இடத்துல தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஹசார்ட் லைட்க்கான பட்டன் கொடுத்துறாங்க. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ரியர் ஏசி வந்து நம்ம இங்கேருந்து ஆன் அண்ட் ஆஃபும் பண்ணிக்கலாம். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் தான். அப்பர் போர்ஷன் நமக்கு பிளாக் கலர், நமக்கு இந்த மிடில் போர்ஷனில் ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு அந்த கிளாஸ் பிளாக்ல தான் இருக்குது. ஏசி வென்ட்ஸை சுற்றி நமக்கு ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி வென்ட்ஸை சுற்றியுமே அது இருக்குது. அந்த ஒயிட்டிஷ் மெட்டீரியல் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது, அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். டிரைவோட ஆம்ரெஸ்ட் நல்ல ஒரு பொசிஷனில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது எனக்கு இப்படி வச்சு அந்த எர்கனாமிக் வைஸ் பார்த்தோன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அப்படி வச்சுட்டு நம்ம அந்த கியர் சேஞ்ச் பண்ணுறப்பலாம் நமக்கு எந்த இடத்துலையுமே டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகாது. பட் உங்களுக்கு கொஞ்சம் கை பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். என்னோட கைக்கு பர்ஃபெக்டாக இந்த ஆம்ரெஸ்ட் வந்து சூட் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தோன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், ரிவர்ஸ் வந்து நம்ம இப்படி தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்தாகணும். அண்ட் நமக்கு க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, பட் சைஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒரு பென் ஹோல்டருமே அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஏர்பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல நமக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம்லாம் கிடையாது, மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது இந்த காரில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நம்ம பின்னாடி இருக்க பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கிளாஸ். நமக்கு கேபின் லாம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு மிரருமே வந்துடுது, அலாங் வித் லைட்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு மிரர் இல்லை, அண்ட் ஆல்சோ லைட்டுமே இல்லை. பட் இந்த சன்சைடை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ஸோ ஒரு USB-A அண்ட் ஒரு ஆக்ஸ் கேபிள் அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கப் ஹோல்டர் நமக்கு இந்த இடத்துலையுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ ஒரு பெரிய கபி ஹோல் இந்த இடத்துல வந்துடுது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த காரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க இந்த மஹிந்திரா மராஸோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care. Bye bye and drive safe.